காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அதனால் சுடுதண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. தேவையான உப்பு சேர்த்துங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான மாவுலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, சொதன்னு ஆகிடும். ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி.